Hi friends, I am Karthi. Welcome to English பேசி பழகலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா present perfect tense வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோல தனித்தனியா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னதுன்னு சொல்லிட்டு தனித்தனி வீடியோல பார்த்தோம். இப்போ வந்து ஒரே வீடியோவா வந்து அதோட டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ present perfect tenseனா என்னது? perfect அப்படினால முடிஞ்சிருச்சு அல்லது முற்று பெற்ற அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். இப்போ ஒரு செயல் வந்து கடந்த காலத்துல வந்து ஆரம்பிச்சு அந்த செயல் வந்து இப்போதான் நடந்து முடிஞ்சிருக்கு. சோ அதை நம்ம மென்ஷன் பண்றதுதான் வந்து present perfect tense. present perfect tense பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சில கீவேர்ட்ஸ் இருக்கு, அதை வச்சு ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம். என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜஸ்ட், ஆல்ரெடி, so far, yet இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அது வந்து நமக்கு present perfect tenseல தான் வரும். present perfect tense வந்து அதுல வந்து 3 டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு. பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ். இதை வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோல தனித்தனியா ஸ்ட்ரக்சரோட ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கிறோம். தேவையானவங்க அதை செக் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. பாசிட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன எழுத போறோம்? சப்ஜெக்ட் எழுத போறோம். have has ஆன்னு எழுத போறோம். ஸோ have அல்லது has எதுன்னு யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா என்ன எழுதணும்? V3 ஃபார்ம்ல இருக்கணும் நமக்கு. அப்படி இல்லைன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். நெக்ஸ்ட் பாருங்க, நெகட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன எழுதுவோம்? சப்ஜெக்ட் போட போறோம். அதுக்கப்புறம் have அப்படி இல்லைன்னா என்னது? has என்ன ஆக்சிலரி வெர்போ அதை வந்து போட போறோம். அதுக்கப்புறம் என்ன போட போறோம்? நாட் போடணும். அதுக்கப்புறமா V3 ஃபார்ம். வெர்பு வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V3 ஃபார்ம். இப்போ இதே இது நெக்ஸ்ட் பாருங்க, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் have has ஆன்னு எழுதணும். have has அப்படின்றத எழுத போறோம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் எழுத போறோம். அதுக்கப்புறமா V3 ஃபார்ம். எண்டிங்ல கொஸ்டின் மார்க் கம்பல்சரி. பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா நேர்மறையான வாக்கியங்கள், நெகட்டிவ் சென்டென்ஸ்னா எதிர்மறையான வாக்கியங்கள், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னா கேள்வி வாக்கியங்கள். இப்போ சப்ஜெக்ட் எழுத போறோம். have has ஏற்கனவே எதுக்கு யூஸ் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கிறோம். have வந்து என்ன சப்ஜெக்ட்லாம் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறோம். I, we, அப்புறம் you, they இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணுவோம் நம்ம? have. இப்போ இதே இது he, she, அப்புறமா it, name, அப்படி இல்லைன்னா சிங்குலர் அப்படின்னு கூட சொல்லி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும்? has. I, we, you, they வந்தா have யூஸ் பண்ண போறோம். he, she, it, name எல்லாம் வந்தா என்ன யூஸ் பண்ண போறோம்? has யூஸ் பண்ண போறோம். இப்போ இதோட டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஈஸியா வந்து எழுத முடியும். இப்ப பாருங்க, இப்ப ஐ வச்சு நம்ம இது சொல்லலாம். சப்ஜெக்ட் வந்து ஐயா வச்சிருந்தா என்ன சொல்லுவீங்க? வெர்பு வந்து eaten அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? அதான் சிம்பிளா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் எடுத்துட்டு 3 சென்டென்ஸே எழுதலாம். வெர்பு வந்து நம்ம eaten எடுத்துக்கலாம். eat அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இது வந்து present perfect tense. ஓகேவா? ஸோ eat அப்படின்ற வார்த்தை வந்து எடுத்துக்க போறோம். இப்ப பாருங்க, சப்ஜெக்ட் என்னது? ஐ. ஐ வந்தா என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம்? have. ஸோ ஐ போட்டாக்கலாம். சப்ஜெக்ட் எழுதிட்டோம். அதாவது இது வந்து பாசிட்டிவ். ஓகேவா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்து எழுதுறோம். ஐ. அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? have. I have. நெக்ஸ்ட் வெர்ப். வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V3 ஃபார்ம். ஸோ I have eaten. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதலாமா? இதை அப்படியே சேஞ்ச் பண்ணுங்க. I have. ஏன் have போடுறோம்? I அப்படின்ற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா have அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் தான் போடணும். அதுக்கப்புறம் என்ன போடணும்? இது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால நாட் போடுறோம். அதுக்கப்புறமா V3 ஃபார்ம்ல அப்படியே எழுதிட வேண்டியதான். eaten. I have not eaten. I have not eaten. இப்போ இதே இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல நம்ம எப்படி எழுதுவோம்? ஐயா ஃபர்ஸ்ட் போடணும்.
நோ என்ன போடணும் இது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் have அப்படின்ற ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்ண போறோம் ஏன்னா ஐ இப்போ இதே he she itலாம் வந்திருந்தா என்ன எழுதணும் has அப்படின்ற ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்ணணும் சோ இப்போ have ரெண்டாவது என்னது சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இங்க என்னது நமக்கு ஐ சோ ஐ V3 ஃபார்ம் வெர்பு எழுதணும் வெர்பு என்னதுல இருக்கணும் V3 ஃபார்ம்ல சோ have I eaten கடைசில क्वेश्चन மார்க் பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ்னா I have eaten I have not eaten have I eaten பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இப்போ இதே மாதிரி இத வந்து ஐ வச்சு எழுதிருக்கோமா இப்ப he வச்சு எழுதலாமா பாசிட்டிவ்ல எப்படி எழுதுவோம் சப்ஜெக்ட் எழுதியாச்சு he அப்படின்ற சப்ஜெக்ட் எடுத்துருக்கோம் சோ he எழுதியாச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதணும் have a has a has ஏனா he she it எல்லாம் வந்துச்சுன்னா has he has eaten வெர்பு வந்து V3 ஃபார்ம்ல தான் வரும் அதுல எந்த சேஞ்சஸ் இப்ப இல்ல இப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க he எழுதியாச்சு has போடணுமா have போடணுமா has எழுதியிருக்கோம் அதுக்கப்புறம் என்ன எழுதணும் நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால not போடுறோம் அதுக்கப்புறமா வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படி இல்லைன்னா V3 ஃபார்ம் என்னது eaten இப்போ இதே இது கேள்வி வாக்கியம் இதை எப்படி நம்ம எழுதுவோம் கேள்வி வாக்கியம்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும் ஆக்சிலரி வெர்பு he யோட ஆக்சிலரி வெர்பு என்னது பெர்ஃபெக்ட் டென்ஸ் present perfect tense பொறுத்த வரைக்கும் has so has he சப்ஜெக்ட் எழுதணும் அதுக்கப்புறமா என்ன எழுதணும் வெர்பு என்னது eaten கடைசில எண்டிங்ல என்ன பண்ணணும் question mark I have eaten I have not eaten have I eaten இப்போ அதே மாதிரி பாருங்க he has eaten அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் he has not eaten அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் has he eaten அப்படின்னா இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் இப்போ பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ஐ வச்சு எழுதினோம் he வச்சு எழுதுறோமா இப்போ நான் பிரிச்சுக்கோங்க டேப்லர் காலம் போட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இது என்னது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்புறமா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஐ வச்சு எழுதிட்டோம் he வச்சு எழுதிட்டோம் மிச்சம் இருக்கிற சப்ஜெக்ட்ல எழுதலாம் அதாவது you we they இத வச்சு ஃபர்ஸ்ட் எழுத போறோம் ஏன்னா நம்ம ஐ எழுதுனதுனால you we they இது மூணுக்கும் என்னது ஆக்சிலரி வெர்பு நமக்கு have சோ நானும் எழுதுறேன் நீங்களும் என்னோட சேர்ந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம்னு சொல்லி செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க you போட்டிருக்கோம் you வந்துச்சுன்னா என்னது have we have they have வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கு நமக்கு பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால என்னது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் வந்து இருக்கணும் ஓகேவா சோ you have eaten we have eaten they have eaten சோ ஆக்சிலரி வெர்பு மட்டும் நமக்கு have அப்படின்றது வருது சப்ஜெக்ட் அப்படியே எழுதியிருக்கிறோம் V3 ஃபார்ம் அப்படின்றதுனால பாசிட்டிவ்க்கும் அதே தான் வரும் நெகட்டிவ்க்கும் அதே தான் வரும் இன்ட்ரோகேட்டிவ்க்கும் அதே தான் வரும் எந்த சேஞ்சஸும் இல்லை சோ நம்ம have has எங்க எழுதுறோம் not எங்க போடுறோம் have has வந்து எந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் வந்து நம்ம மெயினா பார்க்கணும் அதுதான் வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்க்குரிய டிஃபரன்ஸ் வந்து நமக்கு நல்லா புரியும் சோ பாருங்க சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் நடுவுல வெறும் have மட்டும் எழுதியிருக்கோம் ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கிறோம் சப்ஜெக்ட் எழுதியிருக்கிறோம் ரெண்டாவது ஆக்சிலரி வெர்பு எழுதியிருக்கிறோம் அதுக்கப்புறம் இது நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால not போட்டிருக்கிறோம் ஓகேவா you have not eaten you have not eaten we have not eaten they have not eaten இங்க சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் இடையில வெறும் have அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் இதே இது நெகட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்டுக்கும்
சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் இடையில என்ன எழுதியிருக்கிறோம், ஹேவ் நாட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இப்போ இதே இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எழுதியிருக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறமா சப்ஜெக்டும் வெர்பும் எழுதியிருக்கிறோம். Have you eaten? Next என்ன எழுதியிருக்கிறோம், have we eaten? Have they eaten? எண்டிங்ல வந்து கொஸ்டின் மார்க் வந்து கம்பல்சரி போட்டிருக்கிறோம். இப்போ இத பாருங்க, சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் இடையில ஆக்சிலரி வெர்ப் வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்க சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் இடையில have not, have ஆக்சிலரி வெர்ப் போட்டிருக்கோம். அப்புறம் நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால நாட் எழுதியிருக்கிறோம். இங்க வந்து என்ன எழுதியிருக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதுல என்ன கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீ வச்சு எழுதிட்டோம். ஸோ நம்ம ஷீ ஈட் வச்சு எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஈட் வச்சு எப்படி எழுதியிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாமா? ஷீ வந்தா என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம், ஹேஸ். ஸோ ஹேஸ், ஷீ ஹேஸ் ஈட்டன். இங்க வந்து பாருங்க, நமக்கு வெர்ப்ல வந்து எந்த விதமான சேஞ்சஸ்மே வராது. ஸோ V3 ஃபார்ம்ல தான் அப்படியே எழுதுறோம். இட் ஹேஸ் ஈட்டன். அதுக்கப்புறமா வெர்பு வந்து V3 ஃபார்ம்ல அப்படியே வருது. இதுதான் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் கூடிய ஸ்ட்ரக்சர், அப்படி இல்லைன்னா ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு பாருங்க, she has not eaten, it has not eaten. நெகட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுதுறோம். அதுக்கப்புறமா ஹேவா ஹேஸா என்ன ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்ணணுமோ அதை எழுதுறோம். அதுக்கப்புறம் நாட் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறமா வெர்பு வந்து எழுதுறோம். ஸோ சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் இடையில ஆக்சிலரி வெர்பும் வரணும், நாட் அப்படின்ற வேர்டு வரும். இதே இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஹேஸ் ஷீ ஈட்டன். ஷீ வந்ததுனால என்ன ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஹேஸ். இட் வந்ததுனால என்ன ஆக்சிலரி வெர்பு யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஹேஸ். இப்போ பாருங்க, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹேவ் யூ ஈட்டன், ஹேவ் வி ஈட்டன், ஹேவ் தே ஈட்டன், ஹேவ் ஷீ ஈட்டன், has it eaten. ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் வந்து எழுதுறோம். அதுக்கப்புறமா சப்ஜெக்டும் வெர்பும் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன வேர்ட் இருக்கோ, என்ன சென்டென்ஸ் இருக்கோ அதை அஸ் யூஷுவல் அப்படியே நம்ம எழுதிட்டு லாஸ்ட் எண்டிங்ல வந்து கொஸ்டின் மார்க் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ இதான் வந்து நம்ம மெயினா வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஹேவ் எங்க யூஸ் பண்றோம், ஹேஸ் எங்க யூஸ் பண்றோம், ஹேவ் எதனால யூஸ் பண்ணணும், அதை வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்ல ஹேவ் ஹேஸ் வந்தா எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது வந்து இதுல இருந்து நமக்கு நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட பேசிக். இந்த பேசிக் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்மளால வந்து சென்டென்சஸ் வந்து ஈஸியா மேக் பண்ண முடியும். ஒரு எஸ்ஸேவோ ஒரு பேராகிராஃபோ எது நம்ம கொடுத்துருந்தாலும் சரி, இது என்ன டென்ஸ்ல வந்திருக்கு, ஹேவ் ஹேஸ் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இது பாசிட்டிவா நெகட்டிவா இன்ட்ராகேட்டிவா அப்படி இல்லை இது என்ன டென்ஸ் அப்படின்றதையும் நம்மளால வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா, இப்போ நம்ம இங்கிலீஷ் வந்து பேசுறதுக்குமே நமக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் எதனால வந்து இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்படின்னாதான் வந்து நம்மளால வந்து கான்ஃபிடென்ட்டா வந்து இங்கிலீஷ் வந்து பேசவோ அல்லது ரைட் பண்ணவோ வந்து இதே மாதிரி வந்து நீங்க மறுபடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளாலையும் வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஃப்ளூயண்டா கான்ஃபிடென்ட்டா பேச முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.